என்னோட நேம் வந்து ஆர் சதீஷன் நாமலை. என்னோட நேட்டிவ் வந்து சேலம். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் வந்து கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஒர்க் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து என்வைரான்மெண்ட். ஸோ நான் ஒரு கம்பெனியில் பேஸ்ட் ஆகிருக்கேன். வீட்டில் வந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சொல்லுங்கள் உங்களை பற்றி. ஸோ நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க அப்படின்றது? என்னோட பேர் வந்து சதீஷன் நாமலை. என்னோட நேட்டிவ் வந்து சேலம். என்னோட பாஸ்ட் அவுட் இயர் வந்து 2021. நான் ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ ஐடியில் வரலான்னு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஓகே, நான் ஐடி டிபார்ட்மெண்ட். அது எந்த டிபார்ட்மெண்ட்? ட்ரிபிள் இ. ஓகே, ட்ரிபிள்இல இருந்து ஒரு ஐடிக்குள்ளே வந்திருக்கீங்க. அது எப்படி ஒரு நான் ஐடியில் இருந்து கோடிங்கே தெரியாமல் புதுசாக கோடிங் எப்படி கற்றுக்கிட்டீங்க? கோடிங் கற்றுக்கிட்டது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நீங்கள் உங்களோட ரோட் மேப் சொல்ல முடியுமா, எப்படி கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது? கோடிங் எப்பயுமே டஃப்பாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகும். ஸோ பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆனோடனே போக ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்ஸ் வந்து நல்லா கற்றுக்கலான்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். டெடிக்கேஷனுடைய உண்மையான பேர் என்னென்னா வந்து அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. சின்சியாரிட்டியோட உண்மையான பேர் வந்து அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. ஏன் தம்பி அண்ணாமலைங்க அவ்வளோ டெடிக்கேட்டாக ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுங்க. 2021 ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி சேலத்தை சேர்ந்த என்னோட தம்பி அண்ணாமலைங்க ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காருங்க. டாப் 10 கம்பெனி நம்ம சொல்லாங்க. இந்தியாவில் டாப் 10 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் வந்து தம்பி பிளேஸ் ஆகிருக்காருங்க. நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாருங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், தம்பி நீ ஜெயிச்சிருவோ தம்பி அப்படின்னு கேட்கும்போது, சார் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ போராடலாமே, நம்ம போராடினா தான் தெரியும் நம்ம ஜெயிப்பா மாட்டோமான்ட்டு அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க மனிதன் இன்றைக்கி இல்லை என்றைக்குமே ஜெயிக்க முடியும். அண்ணாமலை நான் பெருமைப்படுறேன் தம்பி. உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து என்கிட்ட படித்தான்னு சொல்கிறதுக்கே நான் பெருமைப்படுறேன் தம்பி. கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சாதிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. வாழ்த்துக்கள். ஸோ நான் ஒரு கம்பெனியில் பேஸ்ட் ஆகிருக்கேன். வீட்டில் வந்து அந்த நியூஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.